வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. பொதுவாகவே குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆயுசு எப்படி இருக்கும், அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், அவங்களோட வேலை எப்படி இருக்கும், அவங்களோட தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய கவலையாக இருக்கும். ஜோதிடர்கிட்ட போகும்போது, அஸ்ட்ராலஜர்ஸ்ட்டை போகும்போது இந்த மாதிரி கேள்விகள்லாம், என்ன படிப்பான், எஜுகேஷனில் பிரேக் வருமா வராதா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய கேட்பாங்க. அஸ்ட்ராலஜியில் ஒரு மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து மகரிஷிகள் கிரியேட் பண்ணது. யார் என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ, தொன்றது விட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ். இந்த மறைவு ஸ்தானங்கள்ங்கிறது லா அப்படின்னு உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் 1வது வீடு லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வலது பக்கமாக எண்ணிட்டு வந்தீங்கன்னா 6, 8, 12 இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மறைவு ஸ்தானங்களில் பிளானட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது ஏதாவது பிளானட் இருந்தது அப்படின்னா, உதாரணமாக நான் சொன்ன 3 கட்டத்துலேயும் சூரியன், சந்திரன், செவ்வாய் இருக்காங்கன்னு வைங்க. அப்போ சூரியன் வந்து 6 வருஷம், சந்திரன் வந்து 10 வருஷம் 16, செவ்வாய் வந்து 7. இப்போ 16, 7 23 வருஷம், 23 வயசு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஒரு கால் 6ல் கிடையாது, 8ல் கிடையாது, 12ல் மட்டும், அந்த பாக்ஸில் மட்டும் சனி இருக்காருன்னு வைங்க. சனி வந்து 19 ஆண்டுகள். சனி சாட்டர்ன் இஸ் ஏ லேட் மூவிங் பிளானட். ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு வர்றதுக்கு சூரியனுக்கு வெகு தொலைவில் உள்ளது 2.5 ஆண்டு காலமாகும். அப்போ அந்த 19 ஆண்டு காலம் நம்ம நெகட்டிவாக சொல்லக்கூடாது, ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க அப்படின்னு நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஸ்கூலு காலேஜில் டூர் போவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க, மலை ஏறுவாங்க, கடலில் போய் விளையாடுவாங்க. இந்த மாதிரி இன்சிடெண்ட் வரும்போது கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக இருங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டா அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் இந்த 6, 8, 12ல் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் வருஷங்கள் இருக்குது. புதன் 17 வருஷம், ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், சுக்கிரன் 20 ஆண்டுகள். சரிங்களா? ஒரு கால் சுக்கிரன் இருந்தால் 20 இயர்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீண்டும் நல்ல பதிவில்